விவசாயமும் கமல்நிலை சேவைகளும் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசனம் நீர்வளங்கள் உணவு வளங்களும் விநியோகமும் சுற்றாடல் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அவர்களை கேட்பதற்கு சுன்னாகம் பிரதேசத்தில் நொதர்ன் பவர் நிறுவனத்தை அண்டியிருக்கின்ற கிராமங்களில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் மாசு காணப்பட்டதன் விளைவாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தண்ணீர் தாங்கிகள் நிதியுதவிகள் என்பவற்றை அனர்த்த முகாமத்துவ அமைச்சு வழங்கி உண்மையில் இது 24/12/2014 கேபினட் முடிவுக்கு அமையத்தான் இது நடைபெற்றது. நான் அதில் குறிப்பிடல, இப்போ வாயால சொல்லுகின்றேன். அனர்த்த முகாமத்துவ அமைச்சு வழங்கி வந்ததை கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவாரா? ஆமெனில் 2015 அவர்கள் பிரதேச சபை செயலகங்கள் பிரதேச சபைகள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க என வழங்கப்பட்ட நிதி உதவி எவ்வளவு என்பதையும் வழங்கப்பட்ட நீர்த்தாங்கிகள் பவுசர்கள் எத்தனை என்பதையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவாரா? நன்றி ஐயா. அறிய தருவாரா? அதனுடைய மூன்றாவது உபகேள்வி, இது தொடர்பாக 7/12/2015 அன்று கௌரவ அமைச்சர் அவர்களினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை வெளிவந்ததை அடுத்து அனர்த்த முகாமத்துவ அமைச்சு உதவித்தொகை நிறுத்தியதை அமைச்சர் அவர்கள் அறிவாரா? எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய கேள்விக்கு நான் பதிலளிப்பதற்கு முன்பாக இந்த வினாவை அனர்த்த முகாமத்துவ பிரிவிடம் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டு ஏன் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்கின்ற காரணத்தை தெரிந்து கொண்டதன் பின்னர் கேட்டிருந்தால் சில வேளை சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தும் எனது பதிலானது முதலாவது வினாவுக்கு நான் அறிவேன். இரண்டாவது வினாவுக்கு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் செலவழிக்கப்பட்ட நிதி தொடர்பாகவோ அல்லது நீர்த்தாங்கிகள் தொடர்பாகவோ அல்லது எத்தனை கொள்கலன்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்றது தொடர்பாகவோ எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதனால் நான் அதனை தெரிந்திருக்கவில்லை. மூன்றாவது, இது தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்களினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை வெளிவந்ததை அடுத்து அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு உதவித்தொகை நிறுத்தியதை கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவாரா? கௌரவ அமைச்சர் அவர்களினால் நியமிக்கப்பட்ட இந்த நிபுணர் குழு என்பது தொடர்பாகவும் நான் சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். இந்த நிபுணர் குழு கௌரவ முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக விவசாய அமைச்சர் என்ற ரீதியில் நான் முன்னின்று அமைத்திருந்தாலும் இது தனியே விவசாய அமைச்சுக்கு உரியது அல்ல. விவசாய அமைச்சுக்கு மட்டுமே உரியது எனில் அமைச்சர் வாரியத்துக்கோ வடக்கு மாகாண சபைக்கோ தெரியப்படுத்தாமல் திணைக்களங்களினூடாக நான் மேற்கொண்டிருக்க முடியும். மாறாக 16/12/2014 அமைச்சர் வாரிய பத்திரத்தின் மூலம் அமைச்சரவைக்கு நிபுணர் குழுவின் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அத்தோடு 16/1/2015 அமைச்சர் வாரியத்தில் ஆய்வுகளுக்குரிய செலவினங்கள் மேற்கொள்வதற்கும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. மேலும் கௌரவ அவைத்தலைவர் அவர்களிடமும் நிபுணர் குழுவின் பெயர் பட்டியல் கையளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பிப்ரவரி 10, 2015 அன்று நடைபெற்ற வடக்கு மாகாண சபையின் 24வது அமர்வில் கௌரவ அவைத்தலைவர் அவர்கள் தனது உரையில் பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது சென்ற 19ஆம் தேதி ஜனவரி மாத அமர்வில் வடக்கு மாகாண சபையால் ஐங்கரநேசனால் அல்ல, விவசாய அமைச்சால் அல்ல, வடக்கு மாகாண சபையால் 9 பேர் கொண்ட நிபுணர் குழு நியமிப்பது என்பது என்னால் தெரிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அன்றைய தினத்தில் அந்த அவர்களுடைய பெயரை வெளியிடுவது பொருத்தமற்றது என்று கருதப்பட்டது. ஆகவே இப்பொழுது அதை நான் இந்த அவையில் தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி நிபுணர் குழுவின் உறுப்பினர்களின் பெயர்களையும் அறிவித்திருந்தார். இவையாவும் கன்சார்ட்டில் பதிவாகி உள்ளது. சில தெளிவுறுத்தலுக்காக நான் இவற்றை தெரிவிக்க விரும்புகின்றேன். அடுத்ததாக தங்களுடைய இந்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற நோக்கில் பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற பிரதேசங்களில்
அனைத்து முகாமுத்துவ பிரிவினுடைய நிதியுதவியுடன் பிரதேச சபைகள் கொள்கலன்களை வைத்து நீர் விநியோகம் செய்து வந்திருக்கின்றன. பிரதேச செயலகங்களும் செய்திருக்கின்றன. இது தவிர அவர்களுடைய பற்றாக்குறைவை ஈடு செய்யும் முகமாக விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நீர் வளங்கள் துறைகளுக்கூடாகவும் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவற்றில் தனிய சுண்ணாகம் மாத்திரம் அல்லாமல் கௌரவ உறுப்பினர் பரஞ்சோதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக தொண்டமனாறு பகுதி, அதே போன்று தீவக பகுதிகளில் மொத்தம் 115 கொள்கலன்கள் வைக்கப்பட்டு எங்களது நீர்வளங்கள் துறையால் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. இவற்றில் 35 தான் தாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த சுண்ணாகம் பிரதேசத்திற்கு வெளியில் நாங்கள் நீர் வழங்குகின்றது. ஆகவே மீதி இப்பொழுதும் எங்களது பிரிவால் நீர் வழங்கல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பிரதேச சபையுடன் நான் தொடர்பு கண்டு கேட்ட பொழுது அவர்கள் தாங்கள் வழங்கின நீர் வளங்களை இதுவரையும் நிறுத்தவில்லை என்று சொல்லியும் தொடர்ச்சியாக நீரை வழங்கி வருவதாகவும் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். நிறுத்தப்பட்டது இருக்கின்றது. அதாவது அனர்த்த முகாமைத்துவ பிரிவினுடைய நிதியை பெற்று வேர்ல்ட் விஷன் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் 65 நீர்த்தாங்கிகளுக்கு நீரை விநியோகித்து வந்திருக்கின்றது. ஆனால் அனர்த்த முகாமைத்துவ பிரிவால் நிதி வழங்குதல் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து அது தனது சேவையை அந்த வேர்ல்ட் விஷன் என்கின்ற நிறுவனம் நிறுத்தியுள்ளது. அந்த 65 தாங்கிகளிலும் இப்பொழுது பிரதேச சபையானது தான் பொறுப்பெடுத்து நான் நினைக்கின்றேன் 30க்கும் அதிகமான நீர்த்தாங்கிகளுக்கு தான் இப்பொழுது நீர் விநியோகம் மேற்கொண்டு வருகின்றது. அவை தாங்கிகள் இருக்கின்றன என்பதற்காக பல இடங்களில் வாகனங்கள் புக முடியாத அளவுக்கு குச்சொழுங்கைகளில் வைக்கப்பட்ட நீர்த்தாங்கிகளாக இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய நீர்த்தாங்கிகளோ பிரதேச சபையினுடைய நீர்த்தாங்கிகளோ அங்கு செல்ல முடியாது. வேர்ல்ட் விஷன் நிறுவனம் உளவூர்தியில் பொருத்தப்பட்ட நீர்த்தாங்கியை பயன்படுத்திய அந்த சேவையை செய்து வந்தது. நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடன் பிரதேச சபைக்கு புதிதாக இப்பொழுது செயலாளரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அதற்கான ஒழுங்குகளை செய்து தருவார் என்று தெரிவிக்க விரும்புகின்றேன். அடுத்ததாக கௌரவ அமைச்சரவர்கள் குழுவின் அறிக்கையை தொடர்ந்து அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தனது நிதியை நிறுத்தியுள்ளது என்கின்றது தொடர்பாக மாவட்ட செயலகத்துடன் நான் தொடர்பு கண்டு நான் கேட்டிருந்தேன். எதன் அடிப்படையில் எதன் பின்னணியில் நீங்கள் இதனை நிறுத்தி இருக்கின்றீர்கள்? எங்களுடைய நிபுணர் குழுவின் அறிக்கையை தொடர்ந்தால் தயவு செய்து உங்களுக்கு தரப்பட்ட கடிதத்தை எனக்கு சொல்ல முடியுமா என்று சொல்லி கேட்டிருந்தேன். அவர்கள் தங்களுடைய 2015ஆம் ஆண்டு வரைக்குமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அதனை புதுப்பிப்பதற்காக தாங்கள் கடிதம் எழுதிய பொழுது NBR என்று சொல்லப்படுகின்ற தேசிய கட்டட ஆராய்ச்சி மையத்தினுடைய தகவல்களின்படி அந்த பிரதேசத்தில் நீர் இல்லை, எண்ணெய் மாசு இல்லை என்று தாங்கள் கருதுவதால் மேலும் எங்களுக்கு அதற்கான நிதி ஒதுக்கீட்டை எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி கடிதம் மூலம் அவர்களுக்கு அறிய தந்திருக்கின்றார்களே தவிர மாகாண சபையினுடைய நிபுணர் குழுவின் அறிக்கையை தொடர்ந்து இந்த நீர் விநியோகத்திற்கான நிதி ஒதுக்கீடு நிறுத்தப்படுகிறது என்று அங்கு எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கௌரவ எதிர்கட்சி தலைவர்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் அவர்களே, தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, வட்டுக்கோட்டைக்கு போற வழி எதுன்றால் துட்டுக்கு 2 கொட்டை காசு. நான் கேட்ட கேள்வியினுடைய மைய பொருள் அமைச்சர் சொன்ன விடயங்கள் அல்ல. இந்த நிபுணர் குழு அறிக்கையினால் அனர்த்த முகாமைத்துவ 2014 டிசம்பர் 24 அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையில் இதுவரை 600 நீர் வழங்கும் தாங்கிகள் வழங்கி இருக்கு. 65 35 அல்ல, அதுல 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குது, 2000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அவ்வளவு 600 தாங்கிகளுக்கும் ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்ட் 13,000 ரூபாய் காஸ்ட். பெருக்கி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்கு மட்டும் 7.8 மில்லியன் ரூபாய். அதை விட இந்த 10.6 மில்லியன் 10.6 மில்லியன் ரூபாய் பலவிதமான செலவுகள், ஆய்வில இருந்து பலவிதமான செலவுகளுக்கு இந்த அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு செய்திருக்கு. அதே அமைச்சு இந்த கௌரவ அமைச்சர் விளங்கப்படுத்துறார். அந்த ரிப்போர்ட்டை பற்றி எனக்கு தந்த ரிப்போர்ட்ல அந்த ரிப்போர்ட் அட்ரஸ் பண்ணி இருக்குது கௌரவ விவசாய அமைச்சர். ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பேஜை பாருங்க, ஃப்ரண்ட் பேஜை பாருங்க, அது யாருக்கு சப்மிட் பண்ணி இருக்கின்றோம். அதை வச்சுதான் கேள்வி கேட்கின்றோம். வேற யாருக்கு தேவையில்லை.
So please look at the front page of the report. Clear indicate to whom it is submitted to. அதை வச்சுதான் நான் இந்த அமைச்சரால்தான் அந்த குழு நியமிக்கப்பட்டது கூறினேன். மற்றது அனைத்து முகாமத்து அமைச்சு பாடசாலைகளில் வலய கல்வி பிரிவுகள் ரீதியாக நவோதய இசுரு 1000 பாடசாலைகள் மற்றும் தற்போது அமலுக்கு வந்துள்ள அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்திற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ள பாடசாலைகளின் விவரங்களை தனித்தனியாக, அதாவது நவோதய இசுரு 1000 பாடசாலைகள் மற்றும் தற்போது அமலுக்கு வந்துள்ள அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என வடக்கு மாகாண சபைக்கு தெரிவிப்பாரா? அப்படி தெரிவிக்க முடியாவிட்டால் அதற்குரிய காரணங்கள் என்ன? ஆம், தெரிவிக்கின்றேன். பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது. பட்டியல் இங்கே இருக்கிறது. இனிமேல் அதை நான் முழுமையாக வாசிப்பதென்றால் நிரப்பும். அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நவோதயா இசுரு 1000 பாடசாலைகள் மற்றும் தற்போது அமலுக்கு வந்துள்ள அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை ஆகிய எவற்றிலாவது தெரிவு செய்யப்படாத 1AB பாடசாலைகளின் விவரங்களை வடக்கு மாகாண சபைக்கு தெரிவிப்பாரா? அப்படி தெரிவிக்க முடியாது என்றால் அதுக்குரிய காரணங்கள் ஆம், தெரிவிக்கின்றேன். அதுவும் அவையும் பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது. மேற்படி 4 வகையான திட்டங்களிலும் உள்ளடக்கப்படாத 1AB பாடசாலைகளின் அபிவிருத்திக்கு வடக்கு மாகாண சபை ஏதாவது விசேட திட்டத்தை அமுல்படுத்த நோக்கம் உள்ளதா? இல்லை எனில் அதற்குரிய காரணங்கள் என்ன? அப்படி நோக்கம் இல்லை, ஏனெனில் வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுகிற நிதி விசேட திட்டங்களுக்கு ஒதுக்குவதற்கு நிதி போதாமையாக உள்ளது. எனவே இந்த பட்டியல் அடங்கிய கோவையை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவைத்தலைவர் அவர்களே, இதனுடைய பிரதியை இப்பொழுதே எல்லாருக்கும் விநியோகிங்கள். சமர்ப்பிக்கின்ற சமர்ப்பித்து ஹேண்ட்சாட் பெற நாங்கள் பொறுத்திருக்க முடியாது. இல்ல 38 பிரதியை எடுத்து கொடுப்பதற்கு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் போதுமானது. அதை தயவு செய்து வளர்த்த வேண்டும். எங்களுக்கு அமைச்சர் சமர்ப்பித்திருக்கார், அமைச்சர்ல குற்றம் இல்லை, நீங்கள் அதுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை கல்வி நிர்வாக சேவை SLEAS ஸ்ரீலங்கா எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் உத்தியோகத்தர்களின் தரம் 1, தரம் 2, தரம் 3 ஆகியவற்றில் உள்ளவர்களின் பெயர் விவரங்களை சேவை மூப்பு அடிப்படையில் இச்சபைக்கு கல்வி அமைச்சர் சமர்ப்பிப்பாரா? சமர்ப்பிக்க முடியாது என்றால் அதற்குரிய காரணங்கள் என்ன? வலய கல்வி பணிப்பாளர்களாக சேவை மூப்பு அடிப்படையில் இருப்பவர்களை விட கனிஷ்ட நிலையில் உள்ளவர்களின் தொகை என்ன? வலய ரீதியில் அவர்களின் பெயர்களை இச்சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமா? இல்லையெனில் அதற்கான காரணங்கள் என்ன? கல்வி வலயங்களில் சேவை மூப்பில் உள்ளவர்களை வலய கல்வி பணிப்பாளர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லையெனில் அதற்கான காரணங்களை தெரிவிப்பாரா? நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பதிலாக அமைந்தால் அதற்கான கால வரையறையை கூற முடியுமா? சேவை மூப்பு அடிப்படையில் வலய கல்வி பணிப்பாளர் நியமனங்களை பெறாதவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? இல்லையெனில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் கூறும் பரிகாரங்கள் ஆலோசனைகள் எவை? இதுதான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது கேள்வியாக, வலய கல்வி பணிப்பாளராக சேவை மூப்பு அடிப்படையில் இருப்பவர்களை விட கனிஷ்ட நிலையில் உள்ளவர்களின் தொகை என்ன? வலய ரீதியில் அவர்களின் பெயர்களை இச்சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமா? இல்லையெனில் அதற்குரிய காரணங்கள் என்ன? அந்த பட்டியலும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. கனிஷ்ட நிலையில் உள்ளவர்கள் 16 உத்தியோகத்தர்கள். இதில் வலய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றுபவர்கள் 9 உத்தியோகத்தர்கள். வலய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றாமல் இருப்பவர்கள் 7 உத்தியோகத்தர்கள். கல்வி வலயங்களில் சேவை மூப்பில் உள்ளவர்களை வலய கல்வி பணிப்பாளராக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லையெனில் அதற்கான காரணங்கள். சேவை மூப்பில் உள்ளவர்களுக்கு வலய கல்வி பணிப்பாளராக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு பதிலாக அமைந்தால் அதற்கான கால வரையறையை கூற முடியுமா? கால வரையறையை கூற முடியாதுள்ளது. ஏனெனில் கல்வி பணிப்பாளர்களாக இருப்பவர்கள் இடமாற்றம் பெற்று செல்கின்ற பொழுது அல்லாவிட்டால் இழைப்பாருகின்ற பொழுது அந்தந்த வெளியிலேயே நாங்கள் அவர்களை நியமிக்கின்றோம். எனவேதான் எந்த காலத்திலே அதை நியமிக்கலாம் என்று குறிப்பிட்டு கூற முடியாது இருக்கிறது. சேவை மூப்பு அடிப்படையில் வலய கல்வி பணிப்பாளர் நியமனங்களை பெறாதவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. இல்லையெனில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் கூறும் பரிகாரங்கள் ஆலோசனைகள் எவை? இவர்களை வலய கல்வி பணிப்பாளர் பதவியை பொறுப்பேற்க கோரிய போதும் அவர்கள் பலர் அதை விரும்பவில்லை. இதனாலேயே சிலருக்கு வலய கல்வி பணிப்பாளர் பதவி
வழங்க முடியாதிருப்பதை அறிய தருகிறேன். நன்றி. அவைத்தலைவர் அவர்களே, சிலர் பலர் என்று சொல்லாமல் ஆலோசனைகள் பரிகாரங்கள் என்றால் அவர்கள் இல்லை. இன்னொரு விடயம், அவர் இளைப்பாறு மட்டும் காத்திருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு கடந்த காலத்திலேதான் அநியாயம் நடந்தென்றால் அதை நிவர்த்தி செய்யவிட்டால் அதே ஒரு குற்றம். இதை நாங்கள் வேறு சந்தர்ப்பங்களில் வேறு விதமாக எடுக்க வேண்டி வரும். நான் அவர்களை பார்த்து கேட்க விரும்புவது, பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுடைய அடிப்படை மனித உரிமை மீறல்களுக்காக இந்த பதிலை வைத்துக் கொண்டு நீதிமன்றம் செல்வதற்கு வழி கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு போகட்டும், நீதிமன்றத்துக்கு போகட்டும். தான் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நாங்களே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபையை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அநியாயங்கள் நடக்கும், அவர் இருக்க வேண்டும். அவர் செத்தால் வேகன்சி வேறு மதங்களை தெரியும். ஏதோ விதத்தில் வர வேண்டாம் அப்படின்னா கொல்ல சொல்றீங்களா? சொல்லுங்க. அப்படி ஊக்குவிக்க முடியாது. ஆகவே அவர் சேவையிலிருந்து இழைப்பாறு மட்டும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒருவர் காவல் இருக்கணும் என்று உலகத்தில் எந்த சட்டமும் சொல்ல முடியாது. அவர் 5 நாளோ 10 நாளோ அவருக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். நீதி கிடைப்பதை விட நீதி தாமதப்படுத்தப்படுவதும் ஒரு அநியாயம், ஒரு மீறல் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தயவு செய்து இதை மீண்டும் பரிசீலனை செய்து அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர் எவராக இருந்தால், ஒருவராக இருந்தால் 50 பேர் என்றால் 100 பேர் என்றால், அது பெற்றோராக இருக்கட்டும் மாணவராக இருக்கட்டும், நாங்கள் போராட்டங்களுக்கு தலைமை தாங்க, எங்களை நிர்பந்திக்க வேண்டாம், தள்ள வேண்டாம் என்று கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு பணிவோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. எனது அலுவலர்களின் பெயர்களை நான் இந்த சபையிலே கூறுவது சரியாக இருக்கும் எனக்கு தெரியவில்லை. நீண்ட பட்டியலாக இருக்கிறது. எனவே அதிலே மீறப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் சரியான இடத்திற்கு சென்று நீதி நியாயம் கூறுவதற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள். மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்று என்னால் கூற முடியாது. அது சம்பந்தமான நியாயாதிக்கம் என்னிடத்திலே இல்லை. அது சம்பந்தப்பட்டவர்களை தான் சார் அவர்கள் தாங்கள் விரும்பினால் மனித உரிமைகளுக்கு செல்லலாம். நாங்கள் செய்யக்கூடியவற்றை நியாயமாக செய்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறோம். அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அந்த பட்டியலை படித்ததன் பின்னர் சில வேளைகளிலே தெளிவு வரும் என்று நம்புகிறேன். 38 பேருக்கும் வழங்க நீங்க தயவு செய்து நடவடிக்கை எடுத்தீர்களா இருந்தால் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும், நன்றியுடையவர்களாக இருப்போம். நன்றி. கரைதுறை பெற்று பிரதேச செயலாளரால் இந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட அந்த படத்துல வார மாதிரி என்று நான் சொன்ன ஒரு விஷயம். தங்களுக்கு உப அலுவலகம் ஒன்று முல்லைத்தீவில் அமைப்பதற்கு இடம் தேவை என குறித்த அமைச்சின் செயலாளர் அரசாங்க அதிபரிடம் கேட்டுள்ளார். அதற்கு அரசாங்க அதிபர் குறித்த அமைச்சின் உப அலுவலகத்துக்கு காணி ஒன்று வழங்கும்படி பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதேச செயலாளரோ பிரதேச சபையின் 75 லட்சம் ரூபாய் சொத்தை, அதாவது காணியின் பெறுமதி சேர்க்காமல் 75 லட்சம் ரூபாய் சொத்தை விசுவாசத்தின் பேரில் தாரை வார்த்துள்ளார். இது தவிர இந்த இடமானது முல்லைத்தீவுக்கு மேலும் அழகு சேர்க்கும் என்பதாலும் நிறைவான ஒரு தரமான பொது நூலகம் பிரதேச சபையினால் அமைக்கப்படுவது பொருத்தமானது என பல புத்திஜீவிகள் முயற்சி செய்த நிலையில் பொது நூலகம் அமைப்பதற்கு பிரதேச சபையால் திட்ட முன்வரைவு தயாரிக்கப்பட்டிருந்தும் கூட சடுதியாக இச்சொத்து கபலீகரம் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கிடையில திருப்பு காட்சி என்று சொல்ற மாதிரி ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்ல சொல்றேன் திருப்பு காட்சி. என்னடா முல்லைத்தீவு மாவட்ட பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் இணையத்துக்கு சொந்தமாக ஏற்கனவே இருந்த இந்த காணியில் மகளிர் குழுக்களுக்கான கைப்பணி பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்து தங்களுடைய உற்பத்தி பொருட்களை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் செயல்படுத்தி வந்தார்கள். மிகவும் தந்திரமான முறையில் இவர்களிடம் நகரத்தின் அபிவிருத்தி கருதி பஸ் நிலையம் அமைக்க வேண்டி இருப்பதால் இந்த காணியை தாருங்கள், உங்களுக்கு வேறு காணி தருகின்றோம் என்று கூறி அந்த காணியை அபகரித்ததோடு மட்டுமல்லாமல் இன்று வரை அந்த காணிக்கு மாற்று காணி கூட வழங்கப்படவில்லை. ஒரு சமூகத்தை உச்சந்தலையில் அடித்து விட்டதை போன்ற செயல்பாடாக இந்த நிலைமை உள்ளது. சரி, அவர்களிடம் பெற்றுக்கொண்டதை பஸ் நிலையம்தான் அமைக்கவில்லை, நகர அபிவிருத்திக்குள் ஒரு நூலக செயல்பாட்டுக்கான திட்ட வரைவு பிரதேச செயலாளர் செய்யப்பட்டதற்கு ஏற்ற வகையில் நூலகம் அமைப்பதற்கும் பயன்படுத்தவில்லை. இது விடயத்தில் சரியானதொரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். பின்வரும் விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும். 1. இந்த தில்லுமுல்லுகளுக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 2. பிரதேச சபையின் பதிவேட்டில் இருக்கும் சொத்து உண்மையாகவே அவர்களிடத்தில் சேர வேண்டும். 3. அதான் இந்த 75 லட்சம் ரூபாய் இந்த குறித்தொதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த சொத்து பதிவேட்டில் இருக்குன்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன்.
பனைதென்ன வள கூட்டுறவு சங்கங்கள் இணையத்திடம் இருந்து அபகரிக்கப்பட்ட காணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அல்லது மாற்று காணி வழங்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய இந்த பிரேரணை சம்பந்தமான விளக்கம். பிரேரணையை நான் வாசிக்கலைன்னா எல்லார்டையும் கிடக்கிறபடியால இதுல சில விடயங்கள் என்னென்னால், இது நான் கடந்த வரவு சில கருத்து சொல்லியிருந்த நான் குறிப்பிட்ட அளவு இந்த ஆதாரங்கள் ஒன்றும் இந்த அதிகாரிகள் இனி தேட வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன். என்றால் இப்ப நான் இதுல குறிப்பிடப்பட்ட சகல விடயங்களுக்கும் எழுத்து மூலமான ஆதாரங்கள் அவ்வளவும் இருக்குது. இதுல ஒரு குறிப்பை மட்டும் வாசிச்சு காட்டுறேன். என்னென்னா ஒரு கடிதத்துல இடையில சிஎல்சிக்கு இதுல இருந்து நான் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடிதம் என்னென்னா, இது இந்த பிரதேச சபை என்ற படியாக முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பிரதேச செயலகத்தால் பிரதேச சபைக்கு பாரப்படுத்தப்படும் காணிகள் மீளவும் பெற்றுக்கொள்வது வழக்கத்தில் இல்லையாயினும் கரைதுறை பெற்று பிரதேச செயலாளரால் குறித்த காணி மீள பெற்றுக்கொள்ளப்பட்டமையானது தவறான நடவடிக்கையாக நான் கருதுகின்றேன் என்று நான் அவர்கிட்ட எழுத்து மூலமாக கேட்டதுக்கு அவர் தந்திருக்கிற பதில். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 கடிதங்கள் இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களாக முழுக்க எழுத்து மூலமாக இருக்கின்றது. இந்த கடிதங்கள் அனைத்தும் போட்டோ பிரதியின் மூலமாக நான் ஒப்படைக்கின்றேன். அது விசாரணை செய்யப்படும் அதிகாரிகளுக்கு இலகுவாக இருக்கும் என்பதால் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நன்றி. இவர் சொன்ன இந்த காணி பிரதேச சபைக்குரிய காணி, இது அரச பிரதேச செயலாளருக்குரிய காணி அல்ல. இது நானும் கௌரவ ரவிகரனும் கடந்த காலங்களிலே எங்களுடைய பிரதம செயலாளர் பத்மநாதன் அரசாங்க இருந்த காலத்திலே நாங்கள் காணி பயன்பாட்டு குழுவில் இருந்தோம். அந்த நேரத்திலே இந்த காணி, இந்த குறிப்பிட்ட இந்த 3 ஏக்கர் காணியும் பிரதேச சபையிடம் பாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கான கடிதங்கள் அங்கே இருக்கிறது. பிரதேச சபையிடம் பாரம் கொடுக்கப்பட்ட காணியை எவ்வாறு அரசாங்க அதிபரோ பிரதேச செயலாளரோ எப்படி எடுப்பது? சரி, எடுக்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி உள்ளூராட்சி அமைச்சர் என்ன செய்தது? இதை நான் கேட்கிறேன். என்ன செய்தது? ஒன்றுமே செய்யவில்லை. அப்ப இது பாருங்க, கிளியரா இருக்கு. பிரதேச சபையிடம் ஒப்படைக்கப்பட்ட 3 ஏக்கர் காணி. இந்த காணியிலே 50 மில்லியன் ரூபாய் செலவிலே அதுக்கு கிரவல் அடிக்கப்பட்டு அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. திடீரென்று கனகரட்னம் என்ற இந்த மகிந்தா ஆட்சியிலே உள்ளதில் இருந்த ஒருவர் அவருடைய விருப்பத்தின் பேரிலே அது பிறகு பஸ் ஸ்டாண்டா இருந்தது, திரும்ப அது அப்படியே எடுக்கப்பட்டு வேறு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் மாற்றப்பட்டது. அப்ப இப்ப பிரதேசத்துக்குரிய அந்த காணி இப்பொழுது அரசாங்க அதிபர்கிட்ட ஒரு அவற்றை தங்குபடம் கட்டுவதற்கு வேலை முடிஞ்சுட்டது. அரசாங்க அதிபருக்கு கடற்கரையில தங்குபடம் இருக்கிறது, கட்டணத்தின் அத்தியாரம் இப்பவும் இருக்கிறது. அந்த அத்தியாரத்தை இந்த அரசாங்க அதிபர் நேவிக்கு கடற்படையை கொடுத்து போட்டு எங்கள் காணியை பிடிச்சு கொண்டு நிற்கிறேன். இதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள். ஆனால் அந்த நேரத்தில் உள்ள சிஎல்சி என்ன செய்தவர், அந்த நேரத்தில் உள்ள எங்களுடைய அந்த பிரதேச செயலாளர் என்ன செய்தவர்? சரி, பிரதேச செயலாளரை செய்கின்ற பொழுது அதுக்கு அங்க ஒரு குழு இருக்குது, மக்கள் குழுக்கள், அந்த குழுவோட பேசவில்லை. இது காரணம் என்னென்றால் இது வேற அரசியல் செல்வாக்கு. இதுல அரசாங்க வேறாயம் தான் இந்த வேலை செய்தவர். ஏன் அவர்கிட்ட பேர் சொல்ல பயப்படுறீங்க? அவர் தான் கொடுத்தவர், அவர் தான் எல்லாம் கொடுத்தவர். முல்லைத்தீவிலே அரசாங்க இருந்த 10,000 இருந்த காலத்திலே தலைவர் தயவு செய்து பேர்களை பேர் சொல்லிதான் பழைய 10,000 அரசாங்க அதை கூட சொல்லக்கூடாது. இருந்த காலத்துல அவர் பிரதேச சபைக்கு ஒப்படைத்த காணியை எவ்வாறு பிறகு ஜிஏ கொடுக்கலாம். சரி, கொடுக்கின்ற பொழுது இந்த சிஎல்சி என்ன செய்தவர்? வாய்வத்தில் இருந்தவரா? சிஎல்சி என்ன செய்தவர்? ஒன்றுமே செய்ய இல்லை. எல்லாம் மக்களை மேலே அமைச்சு வச்சு போட்டு அவன் நிக்கணும். இன்றைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, முல்லைத்தீவு பட்டணத்திலே உள்ள பிரதேச சபைக்குரிய காணிகள் எல்லாம் முழு காணிகளும் கடற்படைக்கும் பொலிசுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைப்படி நாங்கள் பேசின பொழுது அவர் தெரியாம சொல்லுவார், அதுக்கு வரைக்கும் தெரியாமல் சொல்லுவார். இதுதான் அவற்றை விளையாட்டு. அவர் இன்றைக்கு என்ன நடக்க போகுது? பிரதேச சபையுடைய காணியை ஏன் பிரதேச சபை கைப்பற்றவில்லை? சிஎல்சி என்ன செய்தவர்? அதனுடைய உள்ளாட்சி அமைச்சர் செயலாளர் என்ன செய்தவர்? ஒன்றுமே செய்யல. இந்த பழி பாவம் முழுக்க இழலுக்குரியதுதான். இன்வெர்ஷன் உதாரணம் சொல்றேன். நெல்லு சோசனம் முந்தி இருந்தது, அது ஒரு பெரிய காணி. அந்த காணியை 10,000 மண்டபம் கட்டுவதற்கு தான் அதை ஒதுக்கி விட்டார். திடீரென்று எங்களுடைய அரசாங்க அந்த காணியை பொலிசுக்கு கொடுத்துட்டார். இப்ப நாங்க பெரிய பிரச்சனைப்பட்டு நான் அந்த காணியை நாங்கள் எடுத்த அந்த நேரத்திலே இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அந்த இடத்தை போய் பிரதேச செயலாளர் திரேஷ்குமார் என்ற பிரதேச செயலாளர் அந்த காணியை அது அவற்றை காணியும் இல்லை எடுத்து
சபை உடனடியாக நிறுத்தலாம். இல்லாட்டி இந்த செய்தியை எங்களுடைய உள்ளாட்சி அமைச்சின் செயலாளருக்கு சொல்லியிருக்கலாம். சொல்றாங்க இல்ல, ஏசிஎல்சி சொல்ல இல்லை. அந்த பிரதேச சபை செயலாளர் என்ன நடக்க போகுது? இப்படி கணக்க காணியா 8-10 காணி இன்னைக்கு போலீஸும் கடற்படையும் ராணுவ அரசாங்கையோ தண்டை கட்டத்தை விட்டு போட்டு எங்க காணியை பிடிச்சோண்டு இப்படி கட்டி கொண்டு அங்க அந்த கட்டத்தை நேவி இருக்கிறாங்க. இதுதான் உள்ள பிரச்சனைகள். அவர் சொன்ன விஷயம் அவ்வளவும் சரி. இப்ப வர்றது இந்த கட்டணம் பற்றி சொல்லப்பட்டது, அது கட்டப்பட்டதா என்பது தெரியல, கேவல் அடிச்சா என்பது தெரியல, காசு நடந்திருக்க பதிவேட்டுல பதிவிடுக்கிறது. சார் தயவு செய்து கடந்த முன்னாள் அரசாங்க அதிபர் தெரியல தானே. கடந்த 9ஆம் மாதம் எனக்கு இது ஒரு பிரதி பெறப்பட்டதுல இருந்து இவ்வளவு நாளும் நான் தேடி தேடி சகல ஆதாரங்களும் இதுல இணைஞ்சபடி கிடக்குது. எந்த சிரமமும் இருக்காது இனிமேல் உள்ளூராட்சி சம்பந்தமான அதிகாரிகளுக்கு. இதுல வந்து முன்னை நாள் அரசாங்க அதிபருடைய கடிதம் அந்த ஆதாரங்களும் இருக்குது. மற்றது அந்த இதுல ஒற்றுப்படியா நான் சுட்டி காட்டணும், இந்த காணி இன்ன இடத்துக்கு வழங்க சொல்லி அந்த நேரத்து அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளருக்கு ஒரு காணியை வழங்க சொல்லி தான் அறிவிச்சிருக்கிறார். அந்த கடிதம் என்ற கிடக்கு ஒரு காணி அவைக்கு வழங்க சொல்லி. ஆனா பிரதேச செயலாளர் தான் இந்த காணியை வழங்க சொல்லி, அதுக்கான ஆதாரமும் என்னிட கிடக்கு. இப்ப அதை நான் என்னது கண்டா இந்த சகல ஆதாரங்களும் இதுல கிடக்குது. இனி இப்ப கௌரவ பிரதியாவை தலைவர் சொன்ன உளவு இயந்திரத்தை பற்றி நான் தேடுகின்றேன். இனி அடுத்த என்று கூறி பிரேரணைக்கு வருகிறது. பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதனுடைய இப்போது நடைபெற்ற முழு உள்ளூராட்சி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படும். சரிதானே? ஓகே, அடுத்ததுக்கு போறோம். கௌரவ அமைச்சரவர்கள் ஒரு நிமிடம். நான் என்ன குறிப்பிடப்பட்டபடியும் எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்றது. அதுல வந்து 726 ஏக்கர் என்ற அந்த 626 ஏக்கர் என்ற அந்த விடயத்துல நான் அந்த ஆதாரங்கள் என்ற வடிவத்துல காணி அதாவது நில அளவை திணைக்களத்தின் அந்த இலக்கங்கள் எல்லாம் கிடக்கு. நான் நேரம் போற காசு எல்லாம் என்னடா கிடக்கு. அந்த இலக்கங்களின் படி சரியாக அளவீடு செய்யப்பட்டதுல அந்த காணியின் அளவு 670 ஏக்கர் 3 ரூட் 10 பேர்ச். இவ்வளவு காணிகள் சம்பந்தப்பட்டபடியும் இந்த காணிகளின் பேர்களும் என்னிட கிடக்கு. அதாவது ஒவ்வொரு தோட்டம் அந்த நேரத்துல இன்ன தோட்டம் இந்த ஒவ்வொரு தோட்டங்கள் என்ற வகையில ஆறாருடைய பெயர்ல எத்தனை ஏக்கர் காணி என்ற விவரங்கள் அப்படியே என்னிடம் ஆதாரமாக இருக்கின்றது. நான் என்னோட கருத்துக்கு வருகின்றேன். முள்ளிவாய்க்கால் கிழக்கு மக்களுக்கு சொந்தமான முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதி மக்களுக்கு சொந்தமான 671 ஏக்கர் காணிகளை போருக்கு பின்னரான காலப்பகுதியில் கடற்படையினர் ஆக்கிரமித்து பாரிய முகாம் ஒன்றை அமைத்துள்ளனர். கோத்தபாய கடற்படை முகாம் என்று பெயர் பொறிக்கப்பட்டு பட்டுவாகல் நந்திக்கடல் பாலத்துக்கு அருகாமையில் காணப்படுகின்றது. அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். இந்த 671 ஏக்கரில் 379 ஏக்கர் தனியார் நிலங்களும் 291 ஏக்கர் அரச நிலங்களும் ஆகும். இந்த அரச நிலங்களும் ஏற்கனவே மக்களுக்கு வழங்கப்பட்டவை. இக்காணிகள் விடயமாக மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் பல தடவை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் கடந்த 2016 1/2 கரையுறை பெற்று பிரதேச செயலக மண்டபத்தில் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி வசந்த பரேரா தலைமையில் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. இது விடயம் மக்களால் எனக்கும் தெரியப்படுத்தப்பட்டதால் நானும் சென்றிருந்தேன். காணி உரிமையாளர்களுடன் தான் கலைக்கின்றோம் என்று கூறி பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராலேயே நான் கலந்து கொள்வது தடுக்கப்பட்டது. இதே சமயம் கூட்டத்தில் காணி உரிமையாளர்களும் தமக்கு நஷ்டஈடு வேண்டாம், காணிகளை வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வைத்ததால் வேறு சில விடயங்களும் அதில் கலந்துரையாடி ஆணித்தரமாக இக்கருத்தை வைத்ததால் அன்றைய கூட்டமும் பிற்போடப்பட்டது. இதன் பின் முள்ளிவாய்க்கால் கிழக்கு மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அப்பகுதியில் நடைபெற்ற சந்திப்பில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டார்கள். தங்களுடைய மூதாதையர்களுடன் தாங்கள் வாழ்ந்த பூர்வீக காணிகளே தமக்கு வேண்டும், நஷ்ட ஈடு தமக்கு வேண்டாம், தமது நிலங்களே தமக்கு வேண்டும் என்று குமுறுகின்றார்கள். அதனை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொண்டதோடு இறுதி போரில் நடைபெற்ற உக்கிரமான தாக்குதல்களின் மத்தியிலும் இதுவரை தங்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த காணிகளுடைய ஆவணங்களை காண்பித்ததுடன் பிரதிகளை என்னிடம் ஒப்படைத்தார்கள். அதில் பெரும்பாலானவர்களுடைய பிரதிகள் அத்தனையும் என்னிடம் இருக்கின்றது. நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் மக்களுடைய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்கிறார்கள். ஆனால் இங்கோ அபகரிப்பு வேலைகளே நடைபெறுகின்றன. கௌரவ முதலமைச்சர் அவர்களே, இந்த விடயத்தில் அந்த மக்களின்
நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு கிடைப்பதற்கு உதவும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறேன் என்று நான் இந்த ஒரு கருத்தை இதுல தெரிவிச்சிருக்கிறேன். இது நான் ஏற்கனவே நேற்றைய தினம் கூட ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். இதுல நான் சுட்டிக்காட்டுவது பொருத்தம் இன்று காலையில் கூட அவைத்தலைவரோடு கதைச்சு கொண்டேன். இந்த காணிகள் விடயத்தில் முல்லைத்தீவிலும் காணிகள் மிக அதிகமாக அபகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கவனத்தில் பொதுவாக எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெளியோயா சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கூட ஏற்கனவே ஒரு தனியான அமர்வு நடத்தி விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிலும் பல ஆயிரம் ஏக்கர், அதாவது 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணி விடயங்கள் ஆராயப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது சம்பந்தமான முழு ஆதாரங்களும் கிட்டத்தட்ட அது ஆராய வேண்டிய இருந்தால் 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலத்துக்கு மேல நான் உரையாற்ற வேண்டி வரும். அதுல ஏனென்றால் அந்த நேரத்தில் உள்ள ஆதாரங்களோடு இன்று வரைக்கும் அந்த மக்களுக்கு நடக்கின்ற கொடுமைகள் அல்லது அநீதிகள் பற்றி நான் எடுத்து கூற எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும். இது சும்மா லேசான விடயம் அல்ல, அந்த மக்களுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட விடயம். அதே மாதிரி தான் இதுவும் இது தனியார் நிலங்களோடு இவ்வளவு ஏக்கர் காணி இருக்கைகளை இந்த காணி முழுக்க அபகரிச்சு கொண்டால் அப்ப எங்க மக்கள் எங்க போறது? இதுல கவனம் செலுத்தணும் என கேட்டு ஏற்கனவே பிரேரணையில இந்த குறிப்புகள் இருக்கின்றபடியாக நான் அந்த விடயத்தை முன்மொழிகின்றேன். ஏப்ரல் மாதம் இந்த 617 ஏக்கர் 3 ரோட் 617 ஏக்கர் 3 ரோட் 2 பேச்சு காணிகள் முல்லைத்தீவு பிரதேச செயலாளர்னாலே வர்த்தமானி அறிவித்த மூலம் சுவீகரிக்கப்பட்ட செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டு இதுபடியமான ஆவணங்களை நாங்கள் வைத்து இது சம்பந்தமான அதிகாரிகளுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் ஒரு பெரிய படையோடு வந்தார்கள். ரோட்டு நீளத்துக்கு கடற்படை நிற்கிறார்கள், புலனாய்வாளர் 100 பேர் நிற்கிறார்கள், சேவை அளக்கிறதுக்கான உத்தியோகத்தர்கள் 2 வாகனத்தில் வந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் சுவாலிங்கம் வந்திருந்தார், நானும் வந்திருந்தேன். நாங்கள் போய் அதில் நின்று சொல்லி போட்டால் அளக்க விடையலாம், எனக்கு பதில் 6 ஏக்கர் காணி இருக்கு, அளக்கப்பட முடியாது என்று நாங்கள் சொன்னோம். உடனே அவர் கொஞ்சம் சண்டித்தன முறையில் எங்களுடைய உறுப்பினரோடு சண்டித்தன முறையில் அழைத்தார்கள். அப்பொழுது நாங்களும் திரும்ப அதே பாணியை நாங்கள் வழிகிட்டு அளத்தால் அடிப்போம் என்று நாங்கள் சொன்ன உடனே அவர்கள் ஏதோ மேலதிகாரிகளோடு பேசினார்கள். பேசி போட்டு சொன்னார்கள், நீங்கள் தனித்தனியாக கடிதம் தாருங்கள். எனவே எல்லாரும் கடிதம் எழுதி கொடுத்த உடனே அளக்காக விட்டு போய்விட்டார்கள். அப்ப அதன் பிறகு இந்த காணி ஆனா ஏற்கனவே காணி அவர்கள் சுவீகரித்த மாறித்தான் வேலி போட்டே காணியை வைத்திருக்கிறார். அதுக்குள்ள மக்கள் போக முடியாது. அப்ப இப்படி இருந்த நேரத்தில் இப்ப நல்லாட்சி வந்து விட்டது. அப்ப நாங்கள் நல்லாட்சி வந்தபடியால காணி எடுக்க மாட்டார்கள் தான் நாங்கள் யோசிச்சோம். திடீரென்று பார்க்க 2ஆம் தேதி இந்த தை மாதம் 2ஆம் தேதி ஒரு கூட்டம் வந்து எங்களுக்கு பிரேசையால் அறிவிக்கிறார். நானும் காணிக்காரன். அப்ப எனக்கு அறிவித்தார். அப்பொழுது நாங்கள் அங்கே போனோம். நான் முதல்வர்களை உள்ள விடக்கூடாதுன்னு தான் யோசிச்சோம். பிறகு சொன்னமில்லை, நாங்கள் விடுவோம் என்று நாங்கள் எங்களுடைய வைத்தியகலாய சோமவன் எங்களுடைய வன்னி மாவட்ட எம்பி அவருக்கும் வச்சு அவரும் வந்திருந்தார். நாங்கள் இந்த வசந்தா பெற்றோட பேசணும். அவ கொஞ்சம் பண்பான பெண், பிள்ளைகள் வரணும், மிக நல்ல மனுஷி, தாங்கள் உத்தியோகத்தை வேண்டும், இதிலே ஒரு பகுதி காணியை நாங்கள் விட போகிறோம், அது சம்பந்தம் தான் பேச வந்திருக்கிறோம் என்று சொன்னான். சொல்லப்படி பேருந்து அடுத்த வார்த்தையை பயன்படுத்தினா நீங்க இணைக்க முடியாத அளவு உங்களுக்கு நஷ்டஈடு வழங்குவோம் என்று சொன்னான். 2வது ஆணவமாக சொன்னா நாங்கள் காணிய அது சுவிக்கிறது சட்டபூர்வ உரிமை இருக்கு, நாங்கள் எடுப்போம் என்ற மாதிரி சொன்னான். அதுக்கு நான் சொன்ன கதையை சொல்லவில்லை. கடுமையாக 4 வார்த்தை அவன் கொடுத்தேன். அவ வேறு பேசுது அவனுக்கு. ஆனால் அவன் நல்ல பிள்ளை, பிறகு பிளங்கிட்டு அவனுக்கு. வைத்தியகலாய சோமோகனும் நானும் பல விடயங்களை கேட்டோம்.